வணக்கம் நண்பா. ஸோ இன்னைக்கு நாம 12th மேக்ஸ் யூனிட் 2 ஓவர்லுக் கான்செப்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்ட் 1. ஸோ இந்த சாப்டரோட நேம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இந்த மாதிரியான சாப்டரை நீங்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து மேக்ஸ் படிச்சுட்டு இருப்பீங்களா, இன்னே வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. இந்த 12th தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சாப்டரை படிக்க போகிறீங்க. சரி ப்ரோ, இந்த சாப்டரில் என்ன ஸ்பெஷாலிட்டி, இதை எப்படி படிக்கிறதுன்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு தானே நான் இருக்கேன், சூப்பராக சொல்லித்தரேன். முதல் விஷயம், இந்த சாப்டரை நான் உட்காந்து ஜாலியாக சொல்லித்தரக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஷின் கொண்டு வந்திருக்கேன். என்ன தெரியுமா? ஒன்றும் கிடையாது. இங்கே இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு மேக்ஸ்னாலே சுத்தமாக பிடிக்காது? ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ப்ரோ மேக்ஸ்னாலே பிடிக்காது ப்ரோ, ஏகப்பட்ட சம்மு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்பீங்க. அப்படிப்பட்ட மேக்ஸை நாம் இன்னைக்கு ராங்குன்னு ப்ரூவ் பண்ணலாமா, அதாவது தப்புன்னு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேடா. என்ன ப்ரோ சொல்கிற, உன்னால் முடியுமா? ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், நீ ஏன் பாரு. ரைட், ஓகே. அதுக்கு நான் ஒன்றும் பெரிய ஸ்டெப்பெல்லாம் பண்ணி நான் ப்ரூவ் பண்ண போகிறதில்ல, சின்ன ஸ்டெப்பு தான். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும், அவ்வளோதான். மேக்ஸை ராங்குன்னு ப்ரூவ் பண்ணேன். என்ன ப்ரோ சொல்கிற, இதெல்லாம் நான் 10th மேக்ஸ்லேயே படிச்சிருக்கேன் ப்ரோ. இப்போ பண்ணிப்பாரு, உனக்கு என்ன வித்தியாசம்னு தெரியும் பார். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஆன்சர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் இன்சைட் போனால் ரூட் ஆகிடும். ஸோ அப்போ உனக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ன்னு ஆன்சர் கிடச்சிரும். இதில் என்ன ப்ரோ மேக்ஸ் ராங்குன்னு ப்ரூவ் பண்ண போகிறேன்? ஆமாடா, மேக்ஸ் கரெக்டாக தான் இருந்திருக்கு இந்த இடத்துல. சரி, இப்போ இந்த இடத்துல பார்ப்போமா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்கா, இந்த ப்ளஸ் 1 ஆன்சர் கொண்டு போனால் மைனஸ் 1 ஆகுமா? இப்போ எடு ரூட் ஆஃப் மைனஸ் 1. யோசிச்சு பாரு, மேக்ஸில் எப்போவுமே நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கவே முடியாது. அதுதான் ரூல் மேக்ஸை பொறுத்த வரைக்கும். நீங்கள் இத்தனை வருஷமாக மேக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதுதான் ரூல். மேக்ஸில் எப்போவுமே நெகட்டிவ் நம்பருக்கு எதுக்குமே ரூட் எடுக்கக்கூடாது, எடுக்கவும் முடியாது. ஆனால் நமக்கு எக்ஸுக்கு இங்கே என்ன ஆன்சர் வந்திருக்கு? ரூட் எடுத்தால் தான் ஆன்சர் வரும்னு வந்திருக்கா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு? மேக்ஸோட ரூல் கம்ப்ளீட்லி தப்பாயிருக்கு. நான் மேக்ஸை தப்புன்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சலாம். உங்களுக்கே ஒரு செகண்ட் ஷாக்காக இருக்குமே. யா, ஆனால் மேக்ஸில் இப்படி ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நாம் சின்ன பசங்களில் எப்பயோ இந்த தப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போவே சயின்டிஸ்டெல்லாம், மேத்தமேட்டிஷியன்லாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தப்பு கண்டுபிடிச்சி பசங்க நம்மளை கேட்கக்கூடாதுன்னுக்காக இந்த தப்பை மறைக்கணும். அதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, எக்ஸுக்கு இந்த மாதிரி ஆன்சர் வருதுல்ல, இந்த மாதிரி ரூட் ஆஃப் மைனஸ் 1 ஆன்சர் வந்துச்சுன்னா இதை இமேஜினரி அப்படின்னு எடுத்துக்க சொல்லிட்டான். ஸோ நான் ஸ்பெல்லிங் இங்கே இப்படி எழுதுறேன். இமேஜினரினா என்ன அர்த்தம்? கற்பனை. விச் மீன்ஸ் மேக்ஸ் இந்த இடத்துல நாம் கற்பனையாக தான் நினச்சிப்போமே தவிர்த்து ரியாலிட்டியில் ஆன்சரே வராது. பிகாஸ் மேக்ஸுக்கு அந்த ரூல் ஒர்க் அவுட் ஆகணும் இல்லடா. என்ன ரூல்னு சொன்னேன்? நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு ரூட் எடுக்கக்கூடாது. பட் இங்கே ஆன்சர் இப்படி வருது, நெகட்டிவ் நம்பருக்கு ரூட் எடுத்தால் தான் ஆன்சர் வரணுன்றது. ஸோ அதனால் இப்படி ஆகக்கூடாதுன்னுக்காக அந்த டைம்லேயே மேத்தமேட்டிஷியன்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்படி ஏதாவது ஒரு கண்டிஷன் மேக்ஸில் வந்துச்சுன்னா அதை நீங்கள் இமேஜினரின்னு யோசிக்கணும், ரியாலிட்டியில் யோசிக்கக்கூடாது அப்படின்றாங்க. இப்படி நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி எழுதணும்னு சொல்லிட்டாங்கன்னா ஐன்னு எழுதணுமா. ஏன் ஐ சூஸ் பண்ணாங்க தெரியுமா? இமேஜினரியோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? ஐ. அப்போ இந்த நம்பர் ஒரு இமேஜினரி நம்பர். இப்படிப்பட்ட ஒரு நம்பர் ரியல் லைஃப்லேயே கிடையாது, ஆனால் இமேஜினரியில் நினச்சிக்கணும். அதனால் இந்த நம்பரை நம்ம ஐன்னு எடுத்துக்கணும். இதுதான் மேட்ரு. புரிஞ்சிருச்சா? சூப்பராக புரியுதா? ஸோ இந்த ஐயை பற்றி படிக்க போகிறது தான் இந்த லெசனே. இந்த மொத்த லெசனே இந்த ஒரு ஐயை வச்சு தான் நான் சொல்லி தரப்போகிறேன், வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் இந்த லெசனோட எக்ஸாக்டான இன்ட்ரடக்ஷன். இமேஜினரி நம்பர்னா என்னது? ரூட் ஆஃப் மைனஸ் 1. இந்த ரூட் ஆஃப் மைனஸ் 1 நம்ம சிம்பிளாக எப்படி எழுதுகிறோம்? இமேஜினரி நம்பரோட அந்த ஃபஸ்ட்டு லெட்டரை ஐயை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் கால் ஐ. அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக நான் என்னன்னு போட்டுக்கலாம்? சிம்பிளாக ஐன்னு போட்டுக்கலாம். இதுதான் மேட்ரு. ரியாலிட்டியில் அப்படி ஒன்று கிடையாது. பட் நாங்கள் அப்படி விடுவோமா? மேக்ஸ் கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணுவோம்ல. அதுக்காக இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா சும்மா ஒரு இதெல்லாம் எப்படிடா நம்புற மாதிரி இருக்குது அப்படின்னு தானே சொல்லுவீங்க. நம்புனாதான் சோறு தருவோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த ஐ வேல்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு வரும். ஓகேவா? ரைட்டு, சூப்பரா. அப்போ இந்த ஐனா என்ன நம்பர்? ஒரு இமேஜினரி நம்பர். இப்படிப்பட்ட ஒரு நம்பர் இருக்கா? ரியல் லைஃப்பில் கிடையாது. பட் நாமெல்லாம் இமேஜின் பண்ணி இந்த லெசனில் படிக்க போகிறோம். நிறைய இடத்துல இந்த ஐயும் யூஸ் ஆகும். ஓகேவா? ரைட்டு, சூப்பர்.
ஸோ முதல் உங்களுக்கு கான்செப்டை நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு நான் சிம்பிளாக இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் இன்றைக்கி எத்தனை எக்ஸசைஸ் பார்க்க போகிறோன்னா 3 எக்ஸசைஸ்ரா. 2.1, 2.2, 2.3 பார்த்துட்டு முடிக்க போகிறோம். ரைட்டு. இப்போ சாப்டர் நேம் காம்ப்ளெக்ஸ் நம்பர். கரெக்டாக இல்லையா? ஸ்பெல்லிங் கொஞ்சம் கேவலமாக போகுது, சாரி. சாப்டர் நேம் என்னது? காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதுக்கு அடுத்து இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எழுதிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது இமேஜினரி நம்பர். கரெக்டாக இல்லையா? கரெக்டு தான் ப்ரோ அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, இமேஜினரி நம்பரை என்னென்னு எழுத சொன்னேன்? ஐன்னு எழுதிக்க சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ப்ரோ நீ சொல்லி கொடுத்தது இமேஜினரி நம்பர், இமேஜினரி நம்பரை பற்றி தான் இந்த லெசன்லேயே படிப்போம்னு சொல்லிட்டேன், அதாவது இந்த ஐ. அப்புறம் எதுக்கு ப்ரோ லெசன் நேம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வச்சுருக்காங்க? இது ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னு சொல்கிறேன், நல்லா கவனி. சரி, இவர் இமேஜினரி நம்பர். அப்போ நாம் படித்த 1, 2, 3, 4, 5, 6ன்னு சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருப்போம்ல, டேபிள்ஸ் படிப்போம்ல, மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம், டிவிஷன் பண்ணுவோம், அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல. அப்போ அந்த நம்பர்ஸ்லாம் என்னது? சிம்பிள், ரியல் நம்பர்ஸ். என்ன நம்பர்ஸ்? ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ்னால் 1, 2, 3 இந்த நம்பர்ஸ் எல்லாமே ரியல் நம்பர்ஸ். சூப்பரா? ஸோ இதெல்லாம் ரியல் நம்பர்ஸ், இதெல்லாம் ஐன்னா இமேஜினரி நம்பர். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் என்னன்னு தானே கேட்குறேன்? ஒன்றும் கிடையாது. இந்த ரியல் நம்பர் ப்ளஸ் இமேஜினரி நம்பரை ஆட் பண்ணோன்னா அதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டா? சிம்பிளா 1 + i இதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஏன் இதை காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம்? ஃபர்ஸ்ட்டில் ஒரு ரியல் நம்பர் இருக்குது, செகண்டில் ஒரு இமேஜினரி நம்பர் இருக்குது. ஒரு ரியல் நம்பரையும் ஒரு இமேஜினரி நம்பரையும் ஆட் பண்ணால் அதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ப்ரோ மல்டிப்ளிகேஷனில் வருமா? வராதுரா. ஒன்லி அடிஷன் பண்ணலாம், இல்லைனா சப்ட்ராக்ஷன் பண்ணலாமே தவிர்த்து டிவிஷனும் மல்டிப்ளிகேஷனும் பண்ணக்கூடாது. இதுதான் மேட்ரு. ஸோ இந்த இடத்துல ப்ளஸும் போடலாம், மைனஸும் போடலாம், அது வாய்ஸ் தான். ஓகேவா? ஐயோட வேல்யூ என்ன? i = √(-1). இதுதான் மேட்ரு. புரிஞ்சிருச்சா? ஸோ அப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா ரியல் நம்பரையும் இமேஜினரி நம்பரையும் ஒன்று ஆட் பண்ணணும், இல்லை மைனஸ் பண்ணணும். ரியல் நம்பர்ஸ் நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு இருந்தது. இமேஜினரி நம்பர்ஸ் அந்த காலத்து மேத்தமேட்டிஷியன் நீங்கள் இமேஜினரியாக தான் நினச்சிக்கணும்னு சொன்னேன். அந்த ஐ, அதாவது இமேஜினரியோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐ எடுத்துக்கணும். ஐயோட வேல்யூ √(-1). சூப்பர், தட்ஸ் இட். பக்காவாக புரிஞ்சிச்சா? நான் ஏன் இதை இவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தேன்னா, இதை யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. டேரெக்டாக உட்காந்து உங்களை லெசனை படிக்க வச்சுருவாங்க. நீங்கள் பண்ணக்கூடிய பெரிய பெரிய மிஸ்டேக் அதுதான். நீங்கள் என்ன கான்செப்ட்ஸ்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் டேரெக்டாக சம்முக்குள்ளே போகிறீங்க, லெசனுக்குள்ளே போய் அது போயிடுறீங்க. பட் லெசனில் என்ன சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். அதை தான் நான் சொல்லித்தரேன். ஓகேவா நண்பா? ரைட்டு, சூப்பர் நண்பா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போகிறது 2.1, 2.2, 2.3 பார்க்க போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப ஈஸியாக இருக்கும்டா இந்த லெசனே. இந்த லெசன் ரொம்ப ஈஸியான லெசன், டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். கலர் மாற்றிக்கலாமா? ஒரே ரெட்டே எழுதிட்டு இருக்கோம். சரி, லெட்ஸ் கோ வித் ப்ளூ. சரி, இப்போ எக்ஸசைஸ் 2.1 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 2.1 ஒன்றும் கிடையாது. உனக்கு இந்த வேல்யூஸ் தெரியும். ஐயோட வேல்யூ என்ன? √(-1). அப்போ i² வேல்யூ என்னவா இருக்கணும்? -1 ரூட்டை ஹோல் ஸ்கொயர் பண்ணும். இந்த ஸ்கொயரும் இந்த ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் என்ன வரும்? அப்போ i² வேல்யூ -1. சரி, i³ வேல்யூ ஒன்றுமே கிடையாது. i² × i தானே ஆன்சர் வரும். i² பதிலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -1 × i பண்ணிக்கோ, அவ்வளோதான், -i. தட்ஸ் இட். அப்போ i⁴ ப்ரோ சிம்பிள்ரா. i² × i² which is equal to -1 × -1. கரெக்டா? which is nothing but 1. இதுதான் மேட்ரு. இந்த 4 வேல்யூஸும் மனப்பாடம் வேறு ஒரு சில பேர் பண்ணுவாங்க. பட் நான் உனக்கு சிம்பிளாக சொல்யூஷனாகவே எப்படி வரும்ன்றதை சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ சிம்பிளாக புரிஞ்சு வச்சுக்கோ. ஸோ இப்போ 4 வேல்யூஸ் சேர்த்து எழுதுகிறேன், நல்லா கவனிச்சுக்கோ. 4 வேல்யூஸ் என்ன வரும் தெரியுமா? ஐனா உனக்கு ஜஸ்ட்டு √(-1). அப்போ i²னா which is nothing but -1. i³ which is nothing but -i. அப்போ i⁴ which is nothing but 1. இப்போ அப்படியே ரிவர்ஸில் எழுதுறோம். என்ன ப்ரோ ரிவர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, i⁻-1 அப்படின்னா -i வரும். i⁻-2
which is nothing but minus 1. I power minus 3, which is nothing but I. I power minus 4, which is nothing but 1. ஸோ இதில் இன்வெர்ஸில் எழுதியிருக்கேன், இது ஸ்ட்ரைட்டாக எழுதியிருக்கேன். ஸ்ட்ரைட்டாக எழுதுனா ஃபஸ்ட்டு ஜென்ரல் வேல்யூ -1, அதுக்கு அடுத்து -i + 1. இந்த சைடில் பார்த்தோன்னா I பவர் -2க்கும் I பவர் -4க்கும் வேல்யூ சேமாக தான் இருக்கும். -1 1 -1 1. ஜஸ்ட்டு இந்த இது மட்டும் மாறும். இங்கே ஃபஸ்ட்டு I வந்துட்டு அடுத்து -i வரும், பட் இங்கே -i வந்துட்டு I வரும், அவ்வளோதான். இதுதான் 2.1 எக்ஸசைஸ் பற்றி. இதுக்கு அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிம்பிளாக ஒன்றை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ 2.1 எக்ஸசைஸ் சிம்பிள்ரா. 2.1 எக்ஸசைஸில் அவன் சொல்ல வேண்டிய கடமை என்ன தெரியுமா? உன்னை இப்போ I பவர் 700 கண்டுபிடி, இதுக்கு என்ன வரும்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நீ என்ன பண்ணணும், டக்குன்னு யோசிக்கணும். I பவர் 4ஓட வேல்யூ என்ன? 1. சரி, அப்போ I பவர் 8ஓட வேல்யூ என்னவா வரும்னு யோசிப்பேன். அதே 1 தான் வரும். ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டேன்னா I பவர் 4 இன்ட்டு I பவர் 4ஓட வேல்யூ என்ன? ஐ மீன் இரு நான் சொல்கிறேன். இந்த I பவர் 4 இன்ட்டு I பவர் 4 இது என்னதுன்னா I பவர் 8 எழுதியிருக்கேன். I பவர் 8 தான் I பவர் 4 இன்ட்டு I பவர் 4ன்னு எழுதி வச்சுருக்கேன். கரெக்டாக இல்லையா? சூப்பர். இப்போ இதை எப்படி இந்த மாதிரி எழுதியிருக்கேன்னா I பவர் 4 + 4ன்னு எழுதலாம். கரெக்டாக? இதை தான் I பவர் 8ன்னு இது. ஸோ I பவர் 8 I பவர் 4 + 4ஆக எழுதியிருக்கேன். I பவர் 4 + 4 தனித்தனியாக I பவர் 4 இன்ட்டு I பவர் 4ன்னு எழுதியிருக்கேன். I பவர் 4 இன்ட்டு I பவர் 4 1 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ லாஜிக்காக 4 டேபிள் முடிகிற இடத்துல ஆன்சர் 1ன்னு வரும். இதுதான் மேட்ரு. அப்போ 700 என்ன பண்ணணும்? சிம்பிளாக 4 டேபிளால் டிவிசிபிள் பண்ணணும். டிவைட் பண்ணி பார்க்கலாமா 700 4 டேபிளால்? 4 1s are 4. ஆன்சர் என்ன? 3 0. நெக்ஸ்ட்டு 4 7s are 28 2 0. So 5. So 4 table divisible ஆகுது, which means I power 700 obviously 1 தான் வரும். ஒரு வேளை இப்போ I power 701 என்ன வரும்? என்ன வரும் தெரியுமா? I வரும். I power 702 புரியுதா? I power 702 என்ன வரும்? -1. I power 703 என்ன வரும்? -i. I power 704 என்ன வரும்? 1. இது இந்த ஆர்டர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? I -i சாரி -1 -i 1. அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு படித்த I பவர் 1 I பவர் 2 I பவர் 3 I பவர் 4. ஸோ அதே கேஸ் தான், அதே வேல்யூ தான் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் மாற்றம் என்னதுன்னா ஜஸ்ட்டு நீ வந்து 4 டேபிளில் டிவிசிபிள் பண்ணிவிட்டு கண்டுபிடிக்க போகிற. இதுதான் மேட்ரு. 4 டேபிளில் டிவிசிபிள் பண்ணி உனக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் 1ல் வருதா 2ல் வருதா 3ல் வருதா 4ல் வருதான்றதை பாரு. 4 வராது, ஒன்லி 1 2 3ல் தான் வரும். 4ல் வந்தால் ஆன்சர் 1 வரும். 1 and 2 3 வந்தால் அதுக்கேற்ற மாதிரி நம்பர் மாற்றிங்க. தட்ஸ் இட். இப்போ நான் உனக்கு சொல்லி கொடுத்தது மேபி உனக்கு புரியாமல் இருந்தாலும் உன்னோட கைட்லையோ இல்லை புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளையோ பாரு, உனக்கு புரியும். ஏன் அண்ணன் இப்படி சொல்லி கொடுத்தாங்கன்றது உனக்கு கண்டிப்பாக அப்போ புரியும்டா. ஸோ நல்லா கவனிச்சுப்பார். ஸோ உனக்கு தேவையான கான்செப்டை நான் சொல்லி கொடுத்துட்டேன். தட்ஸ் இல் அபவுட் எக்ஸசைஸ் 2.1. நிறைய கொஷின் இருக்கும், அதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், எல்லாமே போட்டுப்பார். நான் ஏன் ப்ரோ உனக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்னு கேட்டேன்னா, நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா நீ வந்து தனியாக போட்டு பார்க்க மாட்டேன். எனக்கு நீ தனியாக போட்டு பார்க்கணுன்னுக்காக தான் நான் உன்கிட்ட பண்ணுறது. டெஃபினட்டாக மற்ற சேனல்லையும் வீடியோஸ் இருக்குது, பட் எனிவே நான் உனக்கு கையில் எப்படி பண்ணணுன்ற அந்த இதை சொல்லி கொடுக்குறேன். இனிமேல் அதை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. தட்ஸ் இட். சரி, இவ்வளோ நேரம் காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் என்ன சொல்லிருந்தேன்? ரியல் நம்பர் ப்ளஸ் இமேஜினரி நம்பர் தானே சொல்லி கொடுத்தேன். ரியல் நம்பர் ப்ளஸ் இமேஜினரி தானே காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லியிருந்தேன். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஜெட்டை எப்படி எழுதலாம்னா z இஸ் ஈக்குவல் டு நீ என்ன நம்பர் வேணால் எழுதலாம். அதாவது x ப்ளஸ் ஐவைன்னு ரெப்ரசன்ட் பண்ணும். நீயே கண்டுபிடி. எக்ஸ்னா என்னது? ரியல் நம்பர். ஐனா இமேஜ் நம்பர். ஒய்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், அதாவது இமேஜினரி நம்பரோட கோஎஃபிஷியன்ட். வெறும் ஐ தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 3i இருக்கலாம், 2i இருக்கலாம், 5i இருக்கலாம், -5i இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம்ல. அதுதான் அந்த y ரெப்ரசன்ட் பண்ணுது. தட்ஸ் இட். சூப்பரா. இப்படிப்பட்ட இந்த நம்பரை கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணுமா, அதுதான் 2.2. கிராஃபில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா சிம்பிளாக சொல்கிறேன். இது ரியல் நம்பர்,
இது வந்து இமேஜினரி நம்பர். அவ்வளோதான். இப்போ ஒரு இமேஜினரி நம்பர் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்து கிராஃபில் மார்க் பண்ணுவோமா? இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்கான் டயக்ராம்னு சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் 2.2ல் இருக்கும். ரியல் நம்பர் இங்கே என்னது 1 இங்கே வருமா? ரைட்டு, இங்கே மார்க் பண்ணிக்கோ. ஐஇ அது என்னது இமேஜினரி, அது இங்கே வரும். ஸோ அப்போ கரெக்டாக இந்த இடம் இதை என்னென்னு எழுதலாம் 1 + i. தட்ஸ் இட். ஸோ எக்ஸ் ஆக்சஸ் ரியல் நம்பரை மார்க் பண்ணி, இமேஜினரி நம்பர் ஒய் ஆக்சஸ் அங்கே மார்க் பண்ணிட்டேன்னா ஆர்கான் டயக்ராம் முடிஞ்சிடும். ஸோ அந்த எக்ஸசைஸ்லையும் 3 சம் இருக்கும். அதையும் நல்லா பார்த்துக்கோ. டெஃபினட்டாக வரக்கு சான்சஸ் இருக்குது. இதை தவிர்த்து அங்கே என்ன கொடுத்துருப்பான், இந்த மாதிரி கண்டுபிடிக்க சொல்லுவான். Z + ஒமேகானா என்னன்னு ஒமேகால். ஆமாம், ஒமேகா தான். ஒன்றும் கிடையாதுடா. ஜெட்டுக்கு அவன் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருப்பான், இதுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருப்பான். கொடுத்துட்டு அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்கிறான். ஆட் பண்ண சொன்னால் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். உனக்கு வேணும்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தரேன் பார். Z + ஒமேகா. ஜெட்டோட வேல்யூ சும்மா ஒரு I + iன்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஒமேகாவோட வேல்யூ 2 + iன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எப்படி ஆட் பண்ணணும்னா, ரியலை ரியல் கூட ஆட் பண்ணு, காம்ப்ளெக்ஸை காம்ப்ளெக்ஸ் கூட ஆட் பண்ணு. இதான் மேட்ரு. இப்போ 1 + 2 3. இமேஜினரியில் ஒரு I இருக்குது, இங்கே ஒரு I இருக்குது. அப்போ மொத்தம் 2i. இதுதான் Z + ஒமேகா. தட்ஸ் இட். ஸோ சிம்பிள் லாஜிக். ரியலை ரியல் கூட ஆட் பண்ணு, காம்ப்ளெக்ஸை காம்ப்ளெக்ஸ் கூட ஆட் பண்ணு, ரியலை ரியல் கூட மல்டிப்ளை பண்ணு, காம்ப்ளெக்ஸை காம்ப்ளெக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணு. தட்ஸ் இட். 2.2 ஓவர். நான் உனக்கு வழியை சொல்லிட்டேன், மெத்தடை சொல்லி கொடுத்துட்டேன். ப்ராக்டிஸ் பண்ணு. நிறைய பேருக்கு மேக்ஸ் போடவே கடுப்பாதுன்னு சொல்கிறீங்க. நான் சிம்பிளாக சொல்கிறது, உனக்கு மேக்ஸ் போட கடுப்பாக இருந்தால் உனக்கு பிடிச்ச மூவி சாங்ஸை கேட்டுட்டு மேக்ஸ் அம்சை போட்டுப்பாரு. சத்தியமாக சொல்கிறேன், மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரிக்கை நான் பல தடவை சொல்லிட்டேன். நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்றது கூட சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தட்ஸ் இட். அண்ட் எக்ஸசைஸ் 2.3 சிம்பிளாக என்ன கேட்பானா, அடிட்டிவ் இன்வெர்ஸ் கேட்பான், அப்புறம் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கேட்பான். ஒன்றும் கிடையாதுடா, ரெண்டுத்துக்கும் சிம்பிள். நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஒரு கொடுத்துருவான் 1 + i இப்படி கொடுத்துருவான். இப்படி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு நம்பரை கொடுத்துட்டு அடிட்டிவ் இன்வெர்ஸ் கண்டுபிடிங்க, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸை கண்டுபிடிங்கன்னு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தரேன் கவனி. சிம்பிள்ரா. அடிட்டிவ் இன்வெர்ஸ்னா ஆட் பண்ணால் 0 வரணும், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னா மல்டிப்ளை பண்ணால் 1 வரும். இதுதான் லாஜிக். சரி, இப்போ இதோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா? சூப்பராக சொல்கிறேன் பார். அடிட்டிவ் இன்வெர்ஸ் சிம்பிள். சரி, இங்கே என்ன ஆட் பண்ணால் இது 0 ஆகும்? இந்த நம்பர் கூட என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணால் 0 வரும்? 1 + i the whole minus. கரெக்டாக இல்லையா? இப்போ இதை ஆட் பண்ண 1 + i அவன் கொடுத்தது. அடுத்து நம்ம கொடுத்த நம்பர் என்ன? அதே 1 + i தான். ஆனால் என்ன பண்ணியிருக்கோம்? மைனஸ் பண்ணுறோம். இப்போ ஆன்சர் 0 வருதா? அப்போ இதோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் என்னதுன்னா 1 + i. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோ, இதுதான் மேட்ரு. என்ன நம்பர் ஆட் பண்ணால், காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்ணால் 0 வரும்ன்றத பாரு. ஈஸியாக நீ கண்டுபிடிச்சிருவேன். தட்ஸ் இட். ஓகேவா? சூப்பரா? பக்கா. இப்போ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ்னா எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 0 வரும்ன்றத பாரு. சிம்பிள், ஒன்றும் கிடையாது. 1 + i இருக்கா, இன்ட்டு 1 + i. இப்போ என்ன ஆகும்? ஆன்சர் 1ன்னு வரும் பார். எப்படி? இந்த 1 + i இந்த 1 + i கேன்சல் பண்ணிட்டேன்னா ஆன்சர் 1ன்னு வந்துடும். சூப்பரா? தட்ஸ் இட். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே உனக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் 1 + i. ஆனால் இதே ஒரே ஒரு இடத்துல இந்த ஹோல் வீடியோலேயே இது ஒன்று தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னதுன்னா, இமேஜினரி நம்பர் மட்டும் கீழே இருக்கக்கூடாது. அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர் டவுன்வர்ட்ஸில் இருக்கக்கூடாதுன்ற. அப்படியா ப்ரோ? ஆமாம். அப்போ டவுனாக இருக்கக்கூடாதுன்னா என்ன ப்ரோ பண்ண? நீ என்ன கொஸ்டின் கொடுத்த? 1 + iன்னு கொடுத்த. இதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கண்டுபிடிங்கன்னா 1/ல கண்டுபிடிச்சா ஆன்சர் இப்படி கேன்சல் பண்ணி ஆன்சர் 1 போட்டுடலாம். ஸோ என்னோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் 1 + i விச் இஸ் நத்திங் பட் இதுதான் என்னோட ஆன்சர்ன்னு சொல்கிறேன். கரெக்ட். இந்த நம்பர் கரெக்ட் தான், ஆனால் இது கீழே இருக்கக்கூடாது, மேலே இருந்தால் எனக்கு சேஃபாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணால் கான்ஜுகேட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்ல, 1 + i 1 - i இதை பண்ணணும். இதை பண்ணிட்டேன்னா உனக்கு கான்ஜுகேட் கிடச்சிரும். இந்த கான்ஜுகேட் தான் உன்னோட ஃபைனல் ஆன்சராக வரும், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் மட்டும். எப்போவுமே இந்த லெசனில் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, காம்ப்ளெக்ஸ் நம்பர் டினாமினேட்டரில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா கான்ஜுகேட் எடு.
கான்ஜுகேட்டாக ஒன்று கிடையாது. கீழே இருக்க நம்பரில் என்ன சிம்பிள் இருக்கோ அதோட ஆப்போசிட் சைன் போடணும். 1 + i 1 - i, சாரி 1 - i 1 - i. மேலே என்ன வந்துடும்? 1 - iன்னு வந்துடும். கீழே என்ன வரும்? அதே மாதிரி நான் சேமாக சொன்ன மாதிரி ரியலோட மல்டிப்ளை பண்ணு, காம்ப்ளெக்ஸோட மல்டிப்ளை பண்ணு. இதான் லாஜிக். 1 × 1 1, 1 × -i நெக்ஸ்ட்டு i × இது +i, i × i ஸ்கொயர், i ஸ்கொயரோட வேல்யூ -1 இன்ட்டு ஒரு மைனஸ் இருக்கா? ஸோ ஆன்சர் உனக்கு டோட்டலாகவே +1 வந்துடும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் 1 - i டிவைடட் பை 2. ஏன்னா இந்த +i இந்த -iயும் கேன்சல் ஆகிடும். இதுதான் உன்னோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ். இப்போ நீ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், ப்ரோ நீ என்ன சொன்ன? ரியலோட ரியல் மல்டிப்ளை பண்ணும், அதே மாதிரி இமேஜினரியோட மல்டிப்ளை பண்ணும். அப்படி பார்த்தா 1 × 1 1, i × -i ஸ்கொயர் அப்படி தானே வரணும். நீ என்ன பண்ணுற? 1ஓட 1 மல்டிப்ளை பண்ணுற, திருப்பி 1ஓட -i மல்டிப்ளை பண்ணுற, i × i மல்டிப்ளை பண்ணுற, i × -i மல்டிப்ளை பண்ணுறியே. இது என்ன ப்ரோ ப்ராசஸ்ஸு அப்படின்னு கேட்டேன்னா, நண்பா நான் அங்கே சொன்ன சிச்சுவேஷன் வேறு, இங்கே சொன்ன சிச்சுவேஷன் வேறு. அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனுக்கு மட்டும் எப்போவுமே ரியலோட ஆட் பண்ணு, ரியலோட மைனஸ் பண்ணு, இமேஜினரியை ரியலோட மைனஸ் பண்ணு, ரியல் அண்ட் இமேஜினரியை ப்ளஸ் பண்ணு. இதுதான் மேட்ரு. ஆனால் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்னு வந்துச்சுன்னா, டிவிஷன் வராது, மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான் சொல்லுவேன். மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னா நம்ம நார்மல் ப்ராசஸ், இவனோட மல்டிப்ளை பண்ணும், இவனோட மல்டிப்ளை பண்ணும், இவனோட மல்டிப்ளை பண்ணும், இவனோட மல்டிப்ளை பண்ணும். இதுதான் மேட்டர். புரிஞ்சிருச்சா? ஸோ அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆல்வேஸ் ரியல் இமேஜினரி. மல்டிப்ளிகேஷன் ரியல் இமேஜினரி ரெண்டுமே வரும். மேபி நான் அந்த இடத்துல மாற்றி சொல்லியிருந்தேன், ஐம் சாரி. இந்த இடத்துல கரெக்டாக சொல்லிடுறேன், நல்லா கவனிச்சுக்கோ. இதுதான் ப்ராசஸ். ஓகேவா? தட்ஸ் இட். நான் 3 எக்ஸசைஸாக முடிச்சாச்சு. ஸோ எக்ஸசைஸ் 2.3 வரைக்கும் முடிச்சாச்சு. இன்னொன்று நம்மக்கிட்ட 2.4 2.5 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பரேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா. ஸோ நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். புரியுதான்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்.